So I worked sincerely, dedicated my time one and only for CA preparation. One day you called me and you told me இது மாதிரி closed one is admitted in hospital மேம். நான் வந்து ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து உங்கள் மேரத்தான் வீடியோ பார்த்துட்ருக்கேன். அது சொல்லும் போது நிஜமா ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஸோ வாட் வாஸ் யோர் தாட், வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யோர் ஹெட் அட் தட்? Firstly மேம், அது எங்கள் கிராண்ட் மதர் தான். ஸோ ஷி வாஸ் 2.5 years of coma and unconscious ஸ்டேஜில் தான் இருக்காங்க. வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார் மேம், பட் நான் அதை வந்து அப்போ பெருசாக எடுத்துக்கல. கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, யுவர் லைஃப் வில் பி ஹாப்பியஸ்ட்ன்பாரு. ஸோ அது வந்து நான் அன்னைக்கு உணர்ந்தேன். சடனாக என் MBA அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு எனக்கு அதே CA எக்ஸாம் இருக்கும்போது. ஸோ அது ஒரு எனக்கு சின்னதாக ஒரு, ஏன்னா இது கம்ப்ளீட் பண்ணிடுற நேரத்தில் திடீர்னு MBA எக்ஸாமும் ஓவர்லாப், பிகாஸ் அதுவும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். என் கிராண்ட்மா அட்மிட் ஆகுன்றதும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன மைனர் சர்ஜரி இருந்துச்சு. ஸோ அதுவும் அன்எக்ஸ்பெக்டட். MBA எக்ஸாம் ஓவர்லாப் ஆனதும் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்டன் நேரத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பிளான் பண்ணுறதுனே தெரியல. Welcome back to season 2 of the podcast of CA Classroom. Today we have a very special guest, Srinivasan, and he is a YouTube student. Yes. And congratulations first of all, pa, you become a CA finalist. Thank you so much. எல்லாருக்குமே CA journey itself நிறைய hardships இருக்கும். ஸ்ரீனிவாசனுக்கும் டெஃபினட்டாக CA journeyல hardships இருந்தது. But apart from that, in life's journey also you faced lots of ups and downs. So when I remember the first time when you spoke to me, you had lost it because of aggregate. Yes ma'am. At that time, how did you feel? Actually ma'am, I cleared my group 1 in May 24 attempt. Okay. So my life got a new hope because it is a new syllabus, and I thought from new syllabus new hope will arise, and I cleared group 1 also. So I thought that with utmost sincerity and dedication I can able to ace the group 2 also. So I worked sincerely, dedicated my time one and only for CA preparation. Okay. Result day came prior to Diwali, so I thought things will go well also this time. Let it be come, so don't worry, like that I thought. Result came, I passed in all papers. Okay, then what happened? I scored 54 in audit. Okay. But I just saw that the total score is 144. That moment முன்னாடி வந்து கொஞ்சம் ஹோப் இழந்துட்டேன், ஆங்ஸைட்டி, ரொம்ப பயம் இருந்தேன். ஒன்ஸ் நான் May 24 கிளியர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எல்லா விதமான ஹோப்பும் வந்துச்சு. பட் அது சடார்னு திருப்பி பேக் ஆகிற மாதிரி என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணோமே, கொஞ்சம் என்ன மிஸ் பண்ணோன்னு தெரியலன்ற ஒரு திருப்பி ஐ வாஸ் பேக் டு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். அண்ட் டேஸ் போச்சு, பேப்பர் சப்ளை பண்ண எனக்கு போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. பட் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். நம்ம ஜான் அட்டெம்ப்ட் போக வேண்டியது தான். ஸோ ஐ மென்டலி ப்ரிப்பேர்ட். Then I applied for exam and I started my preparation, ma'am. Okay. It was really painful situation, ma'am, because the next day is Diwali. Correct. And my father's 61st birthday. Okay. So, but things didn't. I understand. I remember that day very well. Result was the next day was Diwali, and so many students actually called and said, "நாளைக்கு செம்மையா என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்." பட் இட் வெண்ட் ஆஃப் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசினாங்க. பட் யூ கேம் டு மீ வித் யுவர் பேப்பர். That is the RCA paper. அதை வச்சு you asked me for feedback. That's how you contacted me first, if I remember that right. So how did that help you? Did it help you first of all? Actually ma'am, லைக் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் நம்மளோட ஃபேக்கல்ட்டிஸ்டேருந்து வரும்போது அது ஒரு புது ஹோப் கொடுத்தது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டே என்ன ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் வாஸ் ஸோ குட் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க. ஸோ பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, வெளியில் உள்ளவங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் ஒரு ஆடிட் ஃபேக்கல்ட்டி பார்த்து எனக்கு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ பெரிய க்ரெடிட் இருந்துச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா, யூ ஆர் ப்ரெசென்டிங் ஸோ குட், நல்லா படிக்கிற, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அட்டெம்ப்டில் நீ கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த மெசேஜை என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப்பில் அதை சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நீங்கள் கொடுத்த ஒரு இன்னொரு புஷ்ஷு திருப்பி நான் ஆடிட் பவுன்ஸ் பேக் ஆகி படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்கள் மேரத்தான் வீடியோஸ் பார்த்தேன். அவங்களோட அந்த எக்ஸ்பெக்டட் எஸ்ஏஸில் உள்ள எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் எஸ்ஏஸ் ப்ளஸ் இந்த அட்டெம்ப்டில் என்ன மாதிரி கேட்கறதுக்கு சான்ஸ். ஸோ அது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லாத்தையுமே நான் படித்தேன். நீங்கள் கொடுத்த லிஸ்ட்டில் உள்ளதை இன்னும் ரிவிஷன் ரெபிட்டேட்டிவ். That's the right way to do it actually. So expected questions மட்டும் படிச்சுட்டு போகணுமானா நோ, அது நானே சொல்லுவேன். பட் யூ கேன் டெஃபினெட்லி யூஸ் தட் லைக் அ ரிவிஷன் ஃபார் யூ. தட் வில் பி அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் மேம். நான் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துட்டு போகலாம் மேம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ரீடிங் விட்டேன். எக்ஸாம் கிட்டக்க வர அந்த எக்ஸ்பெக்டட் கொஷினில் உள்ளது அப்பப்போ ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தேன். எஸ்எம்க்கு வந்து நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் அதையும் இங்கே ஷேர் பண்ண விரும்புகிறேன். டப்பாஸ் நிறையா இருக்கும்.
ஸோ அந்த டப்பாஸ் எல்லாத்தையும் டக்குன்னு ஓவர்லுக் பண்ணிட்டு போகாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு வீடியோ வேறு பிஃபோர் எக்ஸாம் போட்டிருந்தீங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ஒரு டப்பாலேருந்து ஒரு கொஷின் and SMக்கு mattresses also I had put. எஸ். ஸோ ஐ ரோட் தட் கொஷின் எக்ஸாக்ட்லி. நீங்கள் அந்த வீடியோஸில் சொல்ல நான் ஐ கீப் ஆன் ரிவைசிங் தோஸ் வீடியோஸ். ஸோ ஐ கேன் ஏபிள் டு ரைட் வாட் யூ ஆர் சேயிங். ஸோ அது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. வெரி ஹாப்பிப்பா. பட் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒன் டே பிஃபோர் த எக்ஸாம் கரெக்டாக. பட் ஐ ட்ராவல் வித் யூ ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன், ஆல்மோஸ்ட் ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன்லேருந்து. ஒன் டே யூ கால் மீ அண்ட் யூ டோல் மீ இந்த மாதிரி க்ளோஸ்ட் ஒன் இஸ் அட்மிட்டட் இன் ஹாஸ்பிட்டல் மேம். நான் வந்து ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் ஏரியாவிலேருந்து உங்கள் மேரத்தான் வீடியோ பார்த்துட்ருக்கேன். அது சொல்லும் போது நிஜமா ஐ காட் கூஸ் பம்ப்ஸ். ஸோ வாட் வாஸ் யோர் தாட், வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யோர் ஹெட் அட் தட் point of time? ஃபர்ஸ்ட்லி மேம் அது எங்கள் கிராண்ட் மதர் தான். ஸோ ஷி வாஸ் 2.5 years ஆஃப் கோமா அண்ட் அன்கான்ஷியஸ் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. மை டெய்லி ப்ரிப்பரேஷன் ஸ்டைலே மேம் மார்னிங் 5 to 9:30 வரைக்கும் வித் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் டிஸ்கஷனில் படிப்போம் மேம். 1 o'clock வந்து எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் டிசைட் பண்ணது போய் ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இருந்துட்டு வரோம்னு. அது ஒரு டெய்லி ரொட்டீனாகவே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் மேம். ஸோ டேஸ் பாஸ் ஆகிட்டு வந்து நான் செப்டம்பர் 10 ரிசல்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டேன் மேம். December 25th அன்றைக்கி சடன்லி 2.5 years ஷீ வாஸ் ஸ்ட்ரகிளிங் பொசிஷன் பட் இருந்தாங்க. பட் அந்த 25th Decemberல வந்து அவங்களுக்கு ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. அட்மிட் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு 16 days பிஃபோர் எக்ஸாம், லைக் இன் 2 weeks. பொங்கல் டேஸில் படிக்கவே முடியாது தான் எல்லோரும் முன்னாடியே படிங்கன்னா அப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அட்மிட் ஆகிட்டாங்க. அது கண்டிஷன் வேறு சிவியர் ஆகிடுச்சு. ஸோ ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப டிஸ்டர்ப்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது தப்பு நான் சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணேன்னா ஓகே இதுவும் எனக்கு ஒரு சேலஞ்சாக வருது, முடிஞ்ச வரைக்கும் இதுலேயே என்ன ட்ரை பண்ண முடியுமோ படிப்போம்னு சொல்லிட்டு நான் வெயிட்டிங் ஏரியாவில் ஹெட்செட் மாட்டிட்டு ஃபுல்லாக பார்த்தேன் மேம். அண்ட் அவங்க ரெக்கவரி வந்து ரொம்ப பெருசாக ஆகலை மேம். பட் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. நான் என்னோடய மார்னிங் பர்சன் மேம், நான் மார்னிங்கில் தான் படிப்பேன். ஐ ஜஸ்ட் ஷிஃப்டட் மை ஸ்டடீஸ் டு நைட். பட் எந்த வித அலட்சியமும் இல்லாமல் அந்த நைட் ஸ்டடீஸை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதையும் படித்தாங்க. ஸோ அது கொஞ்சம் ஆக்சுவலி இட் இஸ் ரியலி கிரேட் தட் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூட அந்த வெயிட்டிங் ஏரியாவில் உட்காந்து லிசனிங் டு த மேரத்தான். ஆடட் பாயிண்ட்ஸ் மேம், நான் படிக்கிறத பார்த்துட்டு பேரண்ட்ஸ்க்கும் ஒரு சின்ன இருந்துச்சு, ஆஹா இப்படி கஷ்டம், இந்த ஒரு கஷ்டம், அவங்களோட அம்மா இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு மை மதர்ஸ் அண்ட் ஃபாதர் லிட்ரலி சாக்ரிஃபைஸ் தேர் லைஃப் ஃபார் மீ. பிகாஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 2-3 நாள் தொடர்ந்து வந்துட்டப்பா நீ ப்ளீஸ், ஏன்னா ட்ராவலிங் ஹாஸ்பிட்டல் டு ஹோமே வந்து ஒரு டீடியஸாக இருந்துச்சு. நான் எனக்கு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு மை மதர் யூஸ் டு சாக்ரிஃபைஸ். பிகாஸ் நான் அவங்க ஆல்ரெடி சொன்னேன், எங்கள் அம்மாவுக்கு லங் இன்ஃபெக்ஷன் இருந்த போதும் கூட ஷீ செட் ஷீ ஓன்ட் கோ டு ஹாஸ்பிட்டல், எக்ஸாம்ஸ் முடியட்டும், நான் இப்போதைக்கு டெம்பரரி மெடிக்கேஷன் எடுத்துக்கிறேன்னாங்க. ஸோ என்னை கம்ஃபர்டபுளான பொசிஷனில் விட்டுட்டு தே பர்ஃபார்ம்டு தேர் டியூட்டிஸ் ஆல்சோ. அண்ட் அப்பப்போ எனக்கு ஈவினிங் வந்துட்டு ஐயோ உனக்கு என்னப்பா சாப்பிட்டியா என்ன பண்ணுற, அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஸோ லிட்ரலி ஸோ மச் ஆஃப் சாக்ரிஃபைசஸ் பை தெம் ஆல்சோ. You've told multiple times பா, முன்னாடி பேசும்போதும் multiple times you've told about the support from your parents. அது வந்து என்னைக்காவது did you think இவங்களுக்காகயாவது நம்ம முடிச்சிடணும், திரும்ப இன்னொரு அட்டெம்ப்ட் இழுக்கக்கூடாது அப்படின்னு, was that like a pressure on you? அது ப்ரெஷராக தோணலை மேம், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியாக தோணுச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்கள அட்மிட் பண்ணதுக்கப்புறம் எல்லோரும் உட்காந்துருப்போம், மை அங்கிள் மை ஃபாதர் மதர் எல்லாம் உட்காந்துருப்போம். அந்த நேரத்தில் வந்து எனக்கு ஒரு லைக் ஒரு ஸ்பிரிட், நம்ம இந்த பொசிஷனை மாற்றணும், பாட்டியை காப்பாற்றணுன்றதுக்கான முயற்சி நிறையா அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம பேரண்ட்ஸோட பொசிஷன், நம்ம அங்கிளோட எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், அது நம்ம கையில் தான் இருக்குது, நம்ம ஃபேமிலியை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் எனக்குள்ள ஒரு இது வருது. ஸோ நான் அதுக்கு நைட் உட்காந்து படிப்பேன். அந்த நேரம் நைட் என்னால் எங்கள் வீட்டில் எப்படின்னா மார்னிங் 5:30 இல்லை 4 o'clock கூட எந்திரி, நைட்டு 10 to 11 ஸ்லீப், நல்ல இது தூக்கத்தையும் சரியாக கூட படிக்கிற நேரத்தையும் சரியாக கூடன்ற இதில். பட் இப்போ என்னென்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு 10 days முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக நிறையா பண்ணுற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. ஏன்னா என்னோடய ஸ்டடீஸே நைட்டு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இரெகுலர் ஸ்டடீஸ் இருந்துச்சு. பட் அந்த படிக்கிற நேரத்தில் சின்சியராக டிவோட் பண்ணிட்டேன்னா என்னென்ன டைமெல்லாம் கிடைக்குதோ எனக்கு அது எல்லாத்துலேயும் டிவோட் பண்ணலாம். கரெக்ட். தட் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் as to why whenever you call, நான் மிஸ் பண்ணால் கூட நானே திரும்ப கால் பண்ணுவேன். ஸோ தட் ஐ நோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன், வாட் எவர் சப்போர்ட் ஃப்ரம் மை சைட். அது ஒரு பயம் வந்துடுது. பேரண்ட்ஸ்கிட்ட சொல்ல முடியாத பயத்தை ஃபேக்கல்ட்டிஸ்ட்டை சொல்ல முடியும். ஸோ நான் வந்து எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நான் வந்து நான் பார்த்துக்கிறேன், ஒரி பண்ணிக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிறேன். பட் எனக்கு வந்து நான் உங்கள் நம்பரை நான் லைக் கால் பண்ணால் எடுப்பாங்களான்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பட் நீங்கள் எடுத்து இருக்குப்பா இன்னும் டைம்னோடனே மைண்ட் வந்து லைக்
இருக்குது வரி பண்ணாத இருக்குது அப்படின்ற மாதிரி கிடைக்கிற நேரத்தில் எஸ்எம் படிப்பேன். ஏன்னா எஸ்எம் தியரி சப்ஜெக்ட், ஸோ ஐ கேன் லிசன். அது ஏதாவது இது கூட பார்த்துக்கலாம். வீட்டுக்கு வந்த நேரத்தில் எஃப்எம் அண்ட் காஸ்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த மாதிரி நான் இது பண்ணிக்கிட்டேன், ஷிஃப்ட் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவு. ட்ராவலிங் அந்த ஹாஸ்பிட்டல் வெயிட்டிங் டைம்லாம் தியரி சப்ஜெக்ட், வீட்டில் ஃப்ரீயாக ஒர்க் அவுட் பண்ண முடியுங்கிறப்ப நோட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டேன். ஸோ அந்த மாதிரி இது பண்ணிட்டேன். அண்ட் லாஸ்ட் டே பிஃபோர் அட்மிஷன் கூட நான் எஃப்எம் நோட் புக்லாம் எடுத்து, பிகாஸ் சரி அன்கண்ட்ரோலபிள் சுச்சுவேஷன் வருது, பட் நம்மளால் அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியுன்றதை யோசிக்க வந்து அதெல்லாம் தான் இந்த சிஏ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு. ஓகே, டஃப்பான சுச்சுவேஷன் தான் வருது, இப்படியே உட்காந்துட்டு யோசிக்கிற போறியா இல்லை இந்த நேரத்தில் உன்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கிறியான்னு ஒரு தாட் வந்தது. ஸோ என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை இந்த தடவை கொடுத்தேன். ரியலி ரியலி கிரேட்ப்பா. ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ saw that successful in your mark sheet. So let me talk about that part. So அந்த சக்ஸஸ்ஃபுல் பார்த்தது யாரு? How was that feeling? Can you just describe that special moment? Because it is special. So result வந்து March 4th வந்துச்சு. All the rituals of and I am sad to say that my grandmother passed away on 19th February. All the rituals are over on March 3rd. So literally everyone went back to their home. Me, my uncle, my mother is there. My mother is in grandma's home. Okay. My father and me only there. I didn't disclose the result date. Correct. So my father வேலைக்கு ஆஃபீஸ்க்கு 2-3 நாளாக போக முடியல பிகாஸ் ஆஃப் ரிச்சுவல்ஸ்னால. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஒர்க்கை பார்க்குறதுக்காக கிளம்பிட்டு இருந்தாங்க. பட் ஐ நீட் சம் grip. கையை பிடிச்சிக்கிறதுக்கு எனக்கு யாராவது தேவைப்பட்டது. ஏன்னா நான் வந்து அடுத்த அன்சக்ஸஸ்ஃபுல்ன்றதை தாண்டி இவ்வளோ பிரச்சனை நடந்துருச்சு. மல்டிபிள் டைம்ஸ் ஹாஸ்பிட்டல், February month ஃபுல்லாக ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் கூட நிறையா தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் அப்புறம் பாசிட்டிவே. ஸோ இப்போ இந்த நேரத்தை சொல்லி அடுத்த அப்பாவுக்கு ஒரு ப்ரெஷர் வந்துட போகுது அப்படின்றது. அப்பா இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவா அம்மாவுக்கு தெரியும். ஏன்னா அம்மா ரொம்ப அழுதுருவாங்க. அப்பாக்கிட்ட வந்து மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்து கீழே விழ எங்கள் அப்பா வந்து என்னை தூக்கி வார்த்தையால் எனக்கு மோட்டிவேட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நான் சிஏ ஃபைனலிஸ்ட் ஆனதை கூட ஒவ்வொரு தடவை நான் கீழே இறங்கும்போது என்னை வார்த்தைகளால் மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாட்ட வந்து நான் சும்மா அப்படி கையை வச்சுட்டு இருந்தாலே எங்கள் அம்மா அழுதுருவாங்க. அவங்களும் அவ்வளோ சப்போர்ட் ஃபுட்டு மூலமாகவோ இது மூலமாகவோ கொடுத்து என்னை கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அப்பா இருக்குப்பா அப்படின்னோடனே ரெடி ஆகிட்டாங்க. சரி ஓகேப்பா, நான் ஆஃபீஸ் ஒர்க்லாம் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிசல்ட் 11 o'clock வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி செக் பண்ணுங்கன்னாங்க. ஸோ நான் எல்லா ரோல் நம்பர் எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும்தான் டேடி கொடுக்கணும். கொடுத்தாங்க. சக்ஸஸ்ஃபுல். ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் ஹீ cried. ஸோ மை ஃபாதர் cried. And another thing I want to say that May 24 group 1 clear பண்ண ரிசல்ட்டும் my father only checked. I don't know whether அப்பா பார்த்தா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு இப்போ எனக்கு அப்பா பார்க்கணுன்ட்டு. அண்ட் அந்த டைமில் அப்பா அழுதுட்டாங்க. எனக்கும் சந்தோஷம். அம்மாட்ட அடுத்து ஷேர் பண்ண ஃபோன் கை ரொம்ப இதாக இருந்துச்சு. பிகாஸ் லாங் அவைட்டட் திங் ஃபேமிலிக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சிவகார்த்திகேயனோட ஃபேன் தெரியும். ஸோ அவர் வந்து ஒரு வாட்ஸ்அப் டிபி கூட ஐ ஒன்லி சீன் யூ த்ரூ வாட்ஸ்அப் டிபி. ஸோ அது பார்த்தா கூட இட் வாஸ் ஆல்வேஸ் சிவகார்த்திகேயன். ஸோ அவர் வந்து ஒரு கோட் சொல்லியிருப்பார் மேம். பட் நான் அதை வந்து அப்போ பெருசாக எடுத்துக்கல. கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, யுவர் லைஃப் வில் பி ஹாப்பியஸ்ட்ன்பார். ஸோ அதை வந்து நான் அன்றைக்கி உணர்ந்தேன். ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போது. அதுக்கப்புறம் நான் வண்டியில் வந்து எங்கள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப பெருமையை கொடுத்துட்டப்பான்னாங்க. அப்பா என்னப்பா இன்னும் பெருமைப்படுற, இன்னும் சிஏ ஃபைனல் இருக்குப்பா, பண்ணி கொடுத்தேன்ப்பா அதையும் அப்படின்னு அவங்களுக்கு. ஸோ அந்த டைமுக்கான சந்தோஷத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன். ஸோ லிட்டரலி ஹாப்பி. டெஃபினட்டாக வாழ்த்துக்கள் ஃபார் யுவர் சிஏ ஃபைனல். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் யூ மஸ்ட் கிளியர் எவ்ரிதிங். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். எஸ். சில பேருக்கு வந்து பிரச்சனை வரும். பட் ஃபார் யூ ஹவு இட் வாஸ்னா, கிராண்ட் மாம் வாஸ் அட்மிட்டட், அஃப்கோர்ஸ் இட் இஸ் அஃபெக்டிங் யூ. அம்மாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வருது. ஷீ இஸ் நாட் ஈவன் கோயிங் டு த டாக்டர் பிகாஸ் யுவர் ஸ்டடீஸ் வில் கெட் அஃபெக்டட். அண்ட் யோர் ஹெல்த் ஆல்சோ சடனாக ஒரு ஹேர்லைன் ஃப்ராக்சர். இதெல்லாம் ஒன்று மாற்றி வந்துட்டே இருக்கும் போது வாட் கோஸ் இன் டு யுவர் ஹெட்? வாட் யூ டெல்? அதான் ஹேர்லைன் ஃப்ராக்சர் இல்லை. ஸோ எனக்கு வந்து பல்ஜிங் ஃபுட் கார்ன் வந்து லாங் டேஸாக இருந்துச்சு. ஸோ பிகாஸ் ஆஃப் கண்டினியூஸ் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் டு ஹோம் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இன் ஹோம்னு இருக்கிறதுனால ஸோ நான் வந்து இடிச்சுக்கிட்டேன் கம்ப்யூட்டர் டெஸ்கில். ஆல்ரெடி பல்ஜ்டு அஃபெக்ட் ஷார்ப் எட்ஜ் அஃபெக்ட் பண்ணதால இட் காட் ப்ளீடிங். Okay, so you had to undergo a surgery for that. It was just 3 to 4 days before CA exam, Jan 2025. So I didn't disclose it for an hour to my parents, but after that because of so much pain இருந்திருக்கும். So because of so much pain, yes, I disclosed it to my parents. Again sufferings, எப்படி இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல.
ஸோ அதையும் எப்படியோ டாலரேட் பண்ணி ஸோ ஐ கம்ப்ளீட்டட் தட் டூ ஆஸ் வெல் அஸ் ஐ ரோட் மை ரிமைனிங் 3 MBA எக்ஸாம் பிகாஸ் ஐ நீட் டு ஸ்கிப் 2 MBA எக்ஸாம் பிகாஸ் ஆஃப் ஓவர்லேப்பிங் வித் CA and MBA exam. So I skipped 2 MBA exam. I concentrated fully on CA. So temporary medication was given for me to reduce the pain. Okay. So after that I got வழியில் எவ்வளோ பிரச்சனை வந்துடுச்சு, நீ படிக்கிறது மட்டும் வேறு, இப்போதைக்கு அதை மறந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் டூயிங் ஃபார் காஸ்டிங் பிகாஸ் ஜஸ்ட் 2 days before காஸ்டிங் எக்ஸாம். I remember. ஏன்னா you're telling me about your grandmother story and then ஒரு 10 days before வரைக்கும் you're telling me about your mother's story, then suddenly you call me and say எனக்கு இப்படி ஆயிடுச்சு, சர்ஜரி பண்ண சொல்லியிருக்காங்க, I'm planning not to do the surgery. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம CA அட்டெம்ப்டை போஸ்ட்போன் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்துதா? மேம் இந்த தடவை வந்து மேம் வீட்டிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பெயினில் எப்படி நீ போவ. லக்கிலி மேம் திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லொக்காலிட்டி இட்செல்ஃப் தேர் இஸ் அன் எக்ஸாம் சென்டர். So previous time till September 24 there is no exam center in my locality. I need to travel Kumbakonam or Tiruchirappalli like that. ஸோ திஸ் டைம் எங்கள் சென்டர்லேயே வந்துச்சு. பட் இவ்வளோ ஸ்ட்ரகிளோடு வந்திருக்குன்ற போது யாராலையுமே டாலரேட் பண்ணவே முடியல. தே செட் தட் ப்ளீஸ் நீ நெத்தம் கூட ஸ்கிப் பண்ணணுன்னா பண்ணிடு அப்படின்னாங்க. பட் வேணாம் பண்ணிடுவோம், வா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு கிரிட் இந்த தடவை கிடச்சிது. ஸோ பிகாஸ் லாஸ்ட் டைம்லாம் வந்து லைக் when I wrote CA Inter May 22 நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் பிகாஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி அண்ட் கோவர்ட்னஸ்னால. வேணாம் நம்ம பயம் அப்படின்ட்டு. பட் இந்த டைம்லாம் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் CA கொடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக் learning. Each of you a lot of life lessons. ஸோ நிறைய விஷயத்தை எப்படி கற்றுக்கணும், எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து. பட் இந்த வாட்டியும் அந்த ஆன்சைட்டி ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் வந்திருக்கும்ல, ஹவு டிட் யூ டீல் வித் தட்? எஸ் மேம். ஸோ அது என்னென்னா மேம், அந்த 10 days டைம் கிடச்சது, பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த நாள்லேருந்து திருப்பி பேக் டு ஃபுல் ஃபோர்ஸ் வந்துச்சு. அந்த லாஸ்ட்டு 4 days திருப்பி அன்எக்ஸ்பெக்டட் இது வந்துச்சு மேம். பட் அந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆக ஃபோர்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டேன் படிக்கிறத. ஃபோர்ஸ் ஜாஸ்தி பண்ணிட்டேன். முடிஞ்ச டைமெல்லாம் படித்தேன் மேம். தூங்குறதும் நல்லா இது பண்ணிட்டேன், மெயின்டைன் பண்ணிட்டேன். லாஸ்ட் FM எக்ஸாம் முடிஞ்சோடனே ஃபீவரே வந்துருச்சு மேம். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் அது. அதுவும் இப்போ எஸ்பெஷலி வித் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், எண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். உங்களுக்கு அந்த மாதிரி இருந்ததா? டிட் யூ ஃபேஸ் தட் ஆர் டிட் யூ நெவர் கோ நெக்ஸ்ட் டு தட்? மேம் ஐ வாஸ் ஆக்சுவலி இன்ஸ்டால்டு Instagram and Facebook during my 12th, but I am not active. So after joining CA Foundation, I deleted Instagram and Facebook, not because of any parental pressure or my service. I don't liked it because like அது போக நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம்லேயும் இல்லை, ஃபேஸ்புக் எஸ் இருந்து டெலிட் பண்ணி கான்ஷியஸ்லி யூ ஹவ் டேக்கன் அ சாய்ஸ் தட் இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி. எஸ். அதுக்கப்புறம் இப்போ யூடியூப்லேயே லைக் ஷார்ட்ஸ் மாதிரி வந்துருச்சு. whenever I get some free timeனா லைக் ஐ scroll that, but with some controllable limits வரைக்கும் தான். ஸோ அதுக்கப்புறம் போச்சுன்னா மைண்டே இன்ட்யூஷன் கொடுக்கும், போதும் நிறுத்திக்கோ. மேபி 10 to 15 minutes பார்ப்பேன். ஒரு ஷெடியூல் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா அந்த 10 to 15 minutes பிரேக் எடுத்துப்பேன். ஒரு இதே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம்னா அந்த டைம். ஸோ மோஸ்ட்லி நான் Instagram, Facebook இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி இது என்கேஜ் பண்ணிக்கணுன்றதை வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பதிலாக LinkedIn யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது, இல்லை அவங்க என்ன ஷேர் பண்ணுறாங்க நாலேஜ் அதை நம்ம பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன். தட்ஸ் வெரி நைஸ் தட் அட் அ வெரி யங் ஏஜ் நீங்கள் லிங்க்டின்க்கு ஷிஃப்ட் பண்ணது. நானே ஆக்சுவலி லாஸ்ட் ஒரு 1 month-ஆக தான் ஐம் ஆக்டிவ் ஆன் LinkedIn. ஸோ இட்ஸ் வெரி நைஸ் தட் இப்போவே யூஆர் டூயிங் LinkedIn இன்ஸ்டெட் ஆஃப் Instagram. ஸோ அதில் மூலமாக என்னென்ன கற்றுக்க முடியும், லைக் என்ன சொல்கிறாங்க, அந்த இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அது ப்ரொடக்டிவாக இருக்குது. நைஸ். யூ ஸ்போக் அபவுட் யுவர் MBA. Yes ma'am. That is, you did MBA and CA together. Yes ma'am. Yes. So how was that? Were you able to balance that? So actually the decision was taken because of continuous setbacks in CA. But after choosing MBA, I learned a lot and I loved MBA course also now. Okay. So luckily, except this January attempt, previous 2 semesters are not overlapping with CA exam. So group 1 May 24 clear பண்ண, MBA எக்ஸாம் வித்தின் 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் நடந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளாக இது முடிச்சுட்டு திருப்பி CAக்கு போனேன் group 2 படிக்க. திஸ் டைம் Jan 25 வாஸ் லிட்டில் டஃப் பிகாஸ் நான் 2 எக்ஸாம் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பட் அதுவும் வந்து நாங்கள் என்ன பண்ணலாம், என்ன டிசைட் பண்ணோம். பட் CA வாஸ் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ வி தாட் ஆஃப் ஃபுல்லி ஃபோக்கஸ் ஆன் CA அண்ட் ஆஃப்டர் CA எக்ஸாம் ஐ wrote the remaining 3 MBA papers. Okay, CA exam முடிச்சோடனே you do not go and enjoy. You again started studying because 3 MBA exams are remaining. Okay. So 21st CA exams are over, January,
So after that 24 and 1st and 2nd February there are 3 exams. So I completed that, and after that only I took my surgery on foot. Okay. From whatever I know of you, Pa, you're a very structured person. இப்போ இந்த பாட்காஸ்ட்டு கூட when I asked for your journey, you gave me a 6-pager document, properly formatted, பயங்கரமாக. And usually also when you send text messages, I always see it is very proper. I don't know, இதுக்காகன்னு சொல்லி நீங்கள் டெக்ஸ்ட் அனுப்புவீங்களா இல்லை கேஷுவலாக அனுப்புவீங்களா, அது அப்படியே வருமானு தெரியல. ஐ திங்க் உங்களுக்கு நான் அனுப்பணுன்றது வந்து நான் ப்ராப்பராக பார்த்து தான் மேம் அனுப்பணும். ஸோ அது வந்து நான் முன்னாடியே மைண்டில் வந்து டியூன் பண்ணி வச்சுப்பேன், யார் யார்கிட்ட என்னென்ன மாதிரி பேசணும். இஃப் ஒரு பிரதர் சிஸ்டர்னால் அவங்கள்ட்ட பேசுகிறது வேறு, ஒரு குருஸ் ஒரு ப்ரொஃபஷனல்ஸ்கிட்ட பேசுகிறதுன்றது வேறு. ஸோ நான் அந்த கல்ச்சரை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டு வந்தேன். மற்றவங்க எப்படி பேசுகிறாங்கன்றதையும் நான் கவனிப்பேன். ஒரு ப்ரொஃபஷனல் டாக் நடக்குது, இல்லை சார் வந்து பாட்காஸ்ட் முன்னாடி ப்ரீவியஸ் பாட்காஸ்ட்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அதிலலாம் பேசும்போது இப்படி தான் பேசணும் போல், ரூம் கதவை தட்டிட்டு வெளியே வந்தால் எக்ஸ்கியூஸ் மீன் அந்த அந்த டிசிப்ளின் கற்றுக்கிட்டது அப்படியே எனக்கு பழக்கமாக வந்துருச்சு மேம். ஸோ அதுதான். யூ லைக் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் ஃபார் எவ்ரி சிச்சுவேஷன். எஸ் மேம். ஸோ யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வராங்க. நைஸ். சிஏ யூஆர் டூயிங், எம்பிஏ யூஆர் டூயிங், இதை தவிர ஏதாவது ஹாபீஸ் இருக்கா? மேம் ஆக்சுவலி ஐ வாஸ் ஸோ பேஷனேட் டு ரைட் நோட்ஸ் டிஜிட்டலி. ஸோ நிறையான்னு சொல்ல முடியாது, ஒரு சர்டைன் நோட்ஸ் எடுத்திருக்கேன் மேம் சில கண்டென்ட்ஸ்க்கு. ஸோ அதை எடுத்திருக்கேன், நானே பார்த்துருக்கேன். கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சிஏ புக்கை படித்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவேன். அது நல்லா இருந்துச்சு. நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செட்டுக்குள்ளேயும் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்களும் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இது சொன்னாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், லைக் டு த எக்ஸ்டென்ட் என்னால் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா என் ஃபேமிலிஸ்க்கு மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏதாவது ஒரு ஈவெண்ட் அன்றைக்கி நான் ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் வேறு விதமாக ஒரே விதமான ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங் என்னால் முடிஞ்சால் அது பண்ணி தரேன். ஸோ அது I also know that you write a lot of articles. Yes ma'am, just started few months only. Like 2-3 article எழுதிருக்கேன். And you shared an article about health. Yes ma'am. Most of my articles like நான் எழுதினதே 3 தான் நினைக்கிறேன் மேம். ஸோ அதில் 2 ஆர்டிக்கல் ஹெல்த் பற்றி, மென்டல் ஹெல்த் பற்றி தான் எழுதியிருக்கேன். ஸோ in one of the article was released by Vasai branch. Okay. So and another article was released in Tirupur branch. Oh super. So very nice. ஸோ அந்த நான் அவங்ககிட்டயே சார்ட்டையும் அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க, அது உங்கள்கிட்ட கேட்டுட்டு இன்னும் நிறையா ட்ரெயின் பண்ணிவிட்டு பண்ணிக்கவும் முடியும் எனக்கு. Definitely. And you should start doing paper presentations also. With ICA, definitely it will be very, very helpful for you to be a world of difference experience-wise. Anyways, உங்களோட ஜேர்னி பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்கள் செப்டம்பர் அட்டெம்ப்டில் ஆஃப்டர் அன்சக்ஸஸ்ஃபுல் யூ ஹவ் ஆக்சுவலி ப்ரூவ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் மேட் இட் சக்ஸஸ்ஃபுல் திஸ் டைம் இன் த ஜான் அட்டெம்ப்ட். கேன் யூ ஜஸ்ட் ப்ரீஃப்லி டெல் மீ ஆல் த ஈவெண்ட்ஸ் தட் ஹேப்பன்ட் இன் தட் பீரியட்? ஐ எம் ஷுர் இட் வில் ஆல்சோ இன்ஸ்பயர் அ லாட் ஆஃப் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஆர் வாட்சிங் திஸ். எஸ் மேம், ஷூர். ஸோ October 30th ரிசல்ட் வரும்ன்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க மேம். ஸோ October 24th அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 30th வரும்னு சொல்லிட்டு. பட் அந்த டைமில் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக எதிர்பார்த்தேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே தீபாவளி, ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஃபாதர்கிட்டையும் ஷேர் பண்ணிட்டேன். சூப்பர் வரட்டும், நம்ம சந்தோஷமாக தீபாவளி இது பண்ணலாம். இல்லைனாலும் எங்கள் அப்பா எப்பவும் சொல்கிறது, இல்லைனாலும் என்னடா பார்த்துக்கலாம்டா, நீ தான்டா எனக்கு லைக் அந்தளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தான். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அட்டென்ட் பண்ண ரிசல்ட் டைம்னால் அது அந்த டைம் தான். ஏன்னா நல்லா கொஞ்சம் எஃபர்ட் போட்டேன், எல்லாம் நல்லா நடக்கும்ன்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தேன். ஸோ ரிசல்ட் வந்துச்சு. நாங்கள் அப்போ ட்ராவலிங்கில் இருந்தோம், இது ஸ்வீட்ஸ் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ட்ராவலிங்கில் இருக்கும்போது தான் ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதை செக் பண்ணோம், பார்த்தா அந்த மாதிரி எல்லா பேப்பர்லேயுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். பட் அக்ரிகேட்டில் 6 மார்க் போயிடுச்சுன்றது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்படியே ரோடில் அழுதுட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் ஃபாதருக்கு தெரியும் இப்போ அடுத்து நான் சொல்லணும், ரிசல்ட் வந்துருச்சு, ஷேர் பண்ணணும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன், அழுதுட்டேன். பட் வேறு வழியே இல்லை. நெக்ஸ்ட் டே தீபாவளி. எங்கள் அப்பா வழக்கம் போல எங்கள் அப்பா என்னடா அதெல்லாம் உங்களோட வாடா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா யூஸ்வலாக பண்ணுறதை பண்ணிட்டாங்க. பட் த நெக்ஸ்ட் டே தீபாவளி வந்து ரொம்ப ஹார்டாக ஃபீல் பண்ணேன். தீபாவளி ஐ கான்ட் ஏபிள் டு டேக் ஒரு மத்தாப்பு கூட எடுத்து என்னால் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அண்ட் ஆஸ் யூஸ்வல் அந்த டைமில் தான் என்னோடய ஃபேவரட் ஆக்டரோட ஃபிலிமும் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அதுவும் நான் பார்க்குறதுக்கான மனசே இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. என்னை ட்ரை பண்ணாங்க கூப்பிட்டு போய் அடுத்து நவம்பரில் ஃபஸ்ட் வீக்கில் போகலாம் அது இதுன்னு. பட் எனக்கு சுத்தமாக போகணுன்ற இதே இல்லாமல் போயிடுச்சு. அண்டு திருப்பி எனக்கு பழையபடி எல்லா ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. திங்கிங்லேயே போயிடுது, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நவம்பர் ஃபஸ்ட் வீக் ஃபுல்லாகவே என்ன ஆச்சு இப்போ திடீர்னு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ரியாலிட்டி அக்செப்டன்ஸ் பண்ண முடியாமல் எனக்கு இது ரொம்ப தவிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன், நடந்துருச்சு, சரி விடு,
பேப்பர் அப்ளை பண்ணோம், ஆர்டிஎல் அப்ளை பண்ண 14 days 15 days ஆகும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண அடுத்த ப்ரிப்பரேஷன் சொல்லிவிட்டு நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதோடய சேர்த்து எனக்கு குரூப் 2 ஃபேவரட்டாக ஆடிட் பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ நான் ஆடிட்டும் காஸ்டிங்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். பட் டெய்லி படிக்க போகும்போது மனசுக்கு வேதனை அப்பப்போ வரும் எனக்கு, என்ன இப்படி ஆயிடுச்சு, சுத்தமாக எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் நவம்பர் மந்த் வென்ட் லைக் திஸ் ஒன்லி, லைக் கொஞ்ச நேரம் அது படிப்பேன், பட் அந்த ஃபுல் ஃபோர்ஸ் வரல. பட் ஆனால் படிச்சுட்டு தான் இருந்தேன், எந்த விதமான சோஷியல் டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இல்லை. வெளியில் படிப்பேன், வெளில போவேன், பாட்டியை போய் பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த ஒரு இது டிசம்பர் 1st வீக்கில் பேப்பர் வந்துச்சு. நான் அப்போ தான் உங்கள்கிட்டலாம் ஷேர் பண்ணேன். ஸோ நீங்கள் பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தீங்க எனக்கு, அந்த பேப்பர் நல்லா இருக்குது, உன்னோட ப்ரெசன்டேஷன் சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்போலேருந்து வந்துருச்சு, இனிமேல் டிசம்பர் வந்துருச்சு. ஸோ ஜனவரி 17th எக்ஸாம், ஸோ பழையபடி ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் அப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கான்செப்ட்ஸ் இது பண்ண ஆரம்பிச்சிட்டு. எம்டிபி ஆர்டிபிஸ் நிறையா ஒரு சாப்டர் பார்க்குறேன்னா எம்டிபிஸ் ஆர்டிபிஸ் அந்த அட்டம்ப்ட்டுக்கு ரிலீஸ் ஆனதை போட்டு பார்ப்பேன். லக்கிலி பல கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் கரெக்டாக மேட்ச் ஆனிச்சு. ஸோ பாசிட்டிவாக போகுது, இந்த தடவை பவுன்ஸ் பேக் ஆகிட்டோம், வந்துட்டு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஷெடியூல் பண்ணேன், இந்த வீக்கு ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டும் படி, காலையில் அது எஃப்எம் படி, மதியானம் எஸ்எம் படி. ஸோ அந்த மாதிரி நல்லா பிளான் போச்சு. அந்த பழைய அந்த பாஸ்ட்டு இதெல்லாம் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மறக்க ஆரம்பித்து நான் பவுன்ஸ் பேக் ஆகிட்டேன். டிசம்பர் 25th அன்றைக்கி யாருமே எதிர்பார்க்கல, 7 o'clock எனக்கு ஃபோன் வருது, மை கிராண்ட் மதர் சீரியஸாக இருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரம் அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். நைட்டு 1 o'clock ஆயிடுச்சு அட்மிஷன் போகிறதுக்கு. அன்னிலேருந்து என்ன பிளான் போட்டோமோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஒரு சிக்கல் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் பிளான் போட்டு படிக்கிறோம், பட் அந்த வீக்குக்கான பிளான் நான் என்ன போட்டிருந்தேன்னா ஆடிட்டில் ஒரு மேஜர் போர்ஷன் கவர் பண்ணணும்னு போட்டிருந்தேன். பட் அது என்ன ஆயிடுச்சுன்னா டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சு, எப்படி மூவ் பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் திடீர்னு போகிற மாதிரி இருக்குது, கண்டிஷன் கொஞ்சம் இதாக இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேட்டில் வந்தது. 2 நாள் மேனேஜ் பண்ணேன், ஹாஸ்பிட்டலில் போனேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நீ பாருப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் திரும்ப. ஸோ பட் ஆனால் மனசு ரொம்ப ஏக்கமாக இருந்துச்சு அவங்களோட கண்டிஷனை பார்க்கும்போது. அவங்க பார்க்கணும், கூட இருக்கணும்னு எனக்கு தோணுது. பட் நான் ஒரு இதில் இருக்கேன், கெரியர் கன்ஸ்ட்ரென்ட்டில் இருக்கேன் நான். ஸோ நான் என்னோடய இதையும் பார்த்துக்கிட்டு, பட் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி நான் காலையில் ஃபுல்லாக படித்தேன்னா மத்தியானமோ இல்லை ஈவினிங்கோ போய் பார்த்துட்டு வந்துடுவேன். ஒரு 1/2 hour 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கு ஏதாவது காஃபி ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு நான் இருந்து பார்த்துட்டு என்னால் முடிஞ்சது நான் பண்ணிவிட்டு வந்துடுவேன். அண்ட் அதே மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு இரெகுலர் ஸ்டடீஸ் வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அந்த க்ரூஷியல் டைம்ஸில். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி ஒன்று அந்த போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன், நைட் ஸ்டடீஸ் ஃபுல்லாக டெடிக்கேட்டடாக மாற்றுன்னு சொல்லிட்டு நான் நைட்டு என்னோடய ஸ்டடீஸை மாற்றிக்கிட்டேன். ஸோ நைட்டு நான் ஒரு 9:30-10 மணிக்கு ஆரம்பம், நைட்டு ஒரு 3-4 மணி வரைக்கும் படிச்சுட்டு அப்படியே தூங்கிடுறேன். மார்னிங் ஒரு 8:30-9 எழுந்திரிச்சு. ஸோ இது டோட்டலி என்னோடய ஏரியா கிடையாது, மார்னிங் பர்சன் தான் நான். ஸோ நைட்டு நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் என்னைய. ஸோ அதே மாதிரியே படிச்சுக்கிட்டேன். நான் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு திருப்பி நான் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு இந்த தடவை சொல்லக்கூடாது, எஃபர்ட்டை கொடுப்போம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சடனாக என் எம்பிஏ அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துச்சு எனக்கு அதே சிஏ எக்ஸாம் இருக்கும்போது. ஸோ அது எனக்கு சின்னதாக ஏன்னா இதை கம்ப்ளீட் பண்ணிடுற நேரத்தில் திடீர்னு எம்பிஏ எக்ஸாமும் ஓவர்லாப், பிகாஸ் அதுவும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். என் கிராண்ட்மா அட்மிட் ஆகுன்றதும் டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன மைனர் சர்ஜரி இருந்துச்சு, ஸோ அதுவும் அன்எக்ஸ்பெக்டட். எம்பிஏ எக்ஸாம் ஓவர்லாப் அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு சர்டன் நேரத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருக்கும்போது என்ன பிளான் பண்ணுறதுனே தெரியல. பிளானே பண்ண வேணாம், இனிமேல் டெய்லி எப்படி போதோ அதுபடி பார்த்துக்கலான்ட்டுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். பட் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா கிடைக்கிற நேரத்தில் அந்த கன்சிஸ்டன்சியை கொடுத்துக்குவோம். நான் இப்போ இன்றைக்கி ஒரு ஆடிட் சாப்டரில் ஒரு எஸ்ஏ படிக்கிறேன் அப்படின்னா அது எந்த லைனும் மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போன டைம் 6 மார்க்கில் போச்சு, நான் இந்த டைம் அந்த காஸ்ட்லி இல்லை மேம் எனக்கு இப்போது அந்த 6 மார்க்ஸ்ன்ட்டு. ஸோ அதனால் நான் இந்த டைம் அதை விட்டுறக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் எது முடியுதோ முடிஞ்ச அளவுக்கு இந்த 17 days இருக்குது எனக்கு, ஜனவரி 1st நான் சொல்கிறேன், அது ஃபுல்லாக நான் இது பண்ணேன். லக்கிலி கிராண்ட்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் ஈவன் தோ நெக்ஸ்ட் வீக்கே கொஞ்சம் இதாகிடுச்சு, திருப்பி டாக்டர்ஸ் வீட்டுக்கு அந்த கண்டிஷன் ரொம்ப இதாக இருந்துச்சு எனக்கு. வீடு இதுன்னு அம்மா அப்பா அங்கே போகிற மாதிரி இருக்குது, ஒரு மென்டல் ஃப்ரீனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் ஃப்ரீயாக படிக்கணும், ஃபுட்டு நீட்டாக எடுத்துக்கிறது, கரெக்டான ஸ்லீப்பிங், அது இல்லாமல் போயிடுச்சு எனக்கு. ஒவ்வொரு அட்டம்ப்ட்டுமே என்னதோ அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் ஒன்று வரும். இந்த தடவை அது வந்துருச்சு. அண்ட் இந்த தடவை எனக்குமே வந்துருச்சு ஃபியூ டேஸ் பிஃபோர் எக்ஸாம்ஸ். நான் எனக்கு பல்ஜிங் ஃபுட் கான் ஆல்ரெடி இருந்துச்சு, பட் நான் அதை டெஸ்கில் படிச்சுட்டு எந்திரிக்கும் போது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அது ஒரு ஆடட் ப்ரெஷராக திருப்பி போயிடுச்சு.
அப்போ வந்து என்னால் பெயினை வேறு தாங்க முடியல. இன்னும் வெறும் 3 days தான் இருக்குது, இன்னும் என்ன காரணம், என்ன சொல்கிறது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வேறு வழியே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. டிசம்பர் 25 அந்த 7 o'clock முன்னாடி வரைக்குமே ஓரளவு நல்லாவே போயிட்டு இருந்துச்சு ப்ரிப்பரேஷன்ஸு. சடனாக 7 PM மாமா கால் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, சீக்கிரம் வான்னு சொன்னோன்னே, ஸோ அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஸோ அன்னிலேருந்து வந்து எங்கள் கிராண்ட் மதருக்கு வந்து ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கும் என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு ஃபியூ டேஸ் பிஃபோர் எக்ஸாம்ஸு. இப்போ நான் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல, இது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கேர் எடுத்துக்கிறதுக்கு அவங்க இருக்காங்க, பட் எனக்கு வந்து எமோஷ்னலாக கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் இப்படி நம்ம எக்ஸாம் கரெக்டாக இருக்குது, நம்ம நேரம் சரியில்லை, இப்படி இந்த மாதிரி நடக்குதுன்ற வேதனையாக இருந்துச்சு. பட் காப்பாற்றணும், திருப்பி வரணும் வீட்டுக்குன்ற ப்ரேயர்ஸ் எனக்கு இருந்துச்சு. நான் 2 நாள் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் தென் எனக்கு January 1 வந்துருச்சு. மீன்ஸ் ஜஸ்ட்டு 16 days தான் எக்ஸாம் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் வந்து பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க January 1. ஸோ நானும் என்ன பண்ணிட்டேன்னா பேக் டு ஃபுல் ஸ்டடீஸ்க்கு வந்துட்டேன். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, திருப்பி அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாக்குன்றத திருப்பி சொல்லுங்கம்மா. திருப்பி ஃபஸ்ட் டைம் சொல்லுவேன். இல்லை எது வெட்டிங்களோ அதை மட்டும். எங்கள் அம்மாவுக்கு ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு, பட் அது உடனே சரியாயிருச்சு. அடுத்த ஒரு 2 days தான் என் கிராண்ட் மதருக்கு இப்படி ஆச்சு. அடுத்தது திருப்பி எனக்கு ஆறத்துக்கு ஒரு அதுக்கு முன்னாடி வரும்போது வந்து சாரி ஃப்ளோ கூலாக தரேன். நான் திருப்பி இது பண்ணிட்டேன், ஃப்ளோவை மாற்றிட்டேன். ஸோ நான் சொல்கிறேன் தெரியும். எங்கள் அம்மாவுக்கு December 21 அந்த டைமில் ஜஸ்ட் ஒரு சின்ன மெடிக்கல் இஷ்யூஸ் இருந்துச்சு. அது சரியான அடுத்த 2 days தான் கிராண்ட் மதருக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. ஸோ அவங்க கண்டிஷன் அப்போலேருந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய ஸ்டடி ஷெடியூலை மாற்றிக்கிட்டேன். காலையில் என்னால் படிக்க முடியல, அப்படி படிக்க உட்காந்தா கூட அந்த கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ நான் என்னோடய ஸ்டடியை வந்து நைட்டுக்கு மாற்றிட்டேன். நைட்டில் வந்து படித்தது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் நல்லா படித்தேன் அந்த நேரத்தில். ஸோ நல்லா எஃபர்ட் போட்டேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர நேரத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தியரி சப்ஜெக்ட்ஸை ப்ரிஃபர் பண்ணேன். நல்லா போட்டு கேட்டுட்டு எந்த லைனையுமே வந்து தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடக்கூடாது, இந்த இடத்துல உட்காந்துட்டு கூடன்றது கவனமாக இருந்தேன். ஸ்லோவில் வச்சுக்கிட்டு தான் கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது. 6 மார்க்கில் போட்ட அந்த வழி வந்து எங்களுக்கு இருந்தது, அந்த இதை பண்ணிடக்கூடாதுன்னு எனக்கு இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா கேட்டுக்கிட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு காஸ்டிங் அண்ட் எஃப்எம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆர்டிபிஸ் எம்டிபிஸ் இந்த ரீசெண்டாக வந்தது. நான் முன்னாடி என்னென்னலாம் நான் எழுதி வச்சு தப்பு பண்ணிங்கன்னா ரெட் மார்க் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணேன், இந்த தடவை அதை ரீகலெக்ட் பண்ணிக்கோ, போன தடவை என்ன மிஸ் பண்ண அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் ஒரு சில 1ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ப்ளசண்ட்டாக போக ஆரம்பிச்சிது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் கொஞ்சம் இன்னொரு எமர்ஜென்சி வந்துச்சு என்னோடய கிராண்ட் மதருக்கு. பட் இது எல்லாத்தையும் பீட் பண்ணியாச்சு. எனக்கு எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக்குன்னு தெரிஞ்சிருச்சு. நான் வந்து படிச்சுட்டு எதாச்சும் டெஸ்க்லேருந்து எழுந்திரிக்கும் போது என்னோடய பல்ஜ்டு ஃபுட் கார்னில் வந்து ஹிட் ஆகி அது பிளட் வந்துருச்சு. கொஞ்சம் பெயின் டாலரேட் பண்ணி பார்த்தேன், ஜஸ்ட் ஏதோ இடிச்சுக்கிட்டோம் அவ்வளோதானேன்னு பார்த்தா அது வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு. இது அடுத்தது இந்த இஷ்யூ எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. டாலரேட் பண்ணி பார்த்தேன், முடியல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு டெம்பரரி மெடிக்கேஷன் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா நாள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, ஜஸ்ட்டு 3 days தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே யோசித்தோம். பட் எங்கள் வீட்டில் யாருமே வந்து ஃபோர்ஸும் என்னைய பண்ணல. பட் அவங்களுக்குள்ளேயே மனசு என்ன ஆயிடுச்சுன்னா, எவ்வளோ பெயின் இது பண்ணுறது, டாலரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ரிலேட்டிவ்ஸ் கூட சொன்னாங்க, இப்போ எழுத முடியலன்னா மேலே எழுதிக்கோன்னு சொல்லிட்டு. பட் நான் ஒன்ஸ் அந்த பெயின் ரெடியூஸ் ஆக திருப்பி பழைய ஃபயர் வந்துச்சு எனக்கு. என்ன இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருது, இந்த அட்டம்ப்டில் நான் கிளியர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அட்டம்ப்ட் எழுதுறேன், விட்டுறக்கூடாதுன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டிசைட் பண்ணி நாங்கள் MBA 2 எக்ஸாம் எழுத வேணாம்னு டிசைட் பண்ணிட்டோம். அது பார்த்துக்கலாம், பின்னர் லாஸ் அந்த ட்ரையை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த 3மே கொடுத்தோம். அந்த காஸ்டிங் எக்ஸாமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ரெக்கவரி, எனக்கு பேக் டு நார்மல் வந்துச்சு. கொஞ்சமாக பெயின் ரெடியூஸ் ஆகிடுச்சு, எழுத போயிட்டேன். அண்ட் லாஸ்ட் FMSM எக்ஸாம் எழுதும்போது பார்த்திங்கன்னா எனக்கு அந்த பெயினோட இதனால ஃபீவரே வந்துருச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதிட்டு ஹாலை விட்டு வெளியில் வரேன், நான் அப்படியே ஃபீவர் வந்துருச்சு. அப்படியே 4 days ரெஸ்ட்டில் இருந்தது மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் திருப்பி MBA 3 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் February monthல். ஓகே. சர்ஜரி பண்ண நெக்ஸ்ட்டு 2 daysல வந்து கிராண்ட் மதர் வாஸ் அகெயின் பிகம் இல். அண்ட் ஆஃப்டர் ஸோ மச் ஆஃப் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி பார்த்தோம், வீட்டில் அவங்கள சரி பண்ணவே முடியல இனிமேல். ஸோ வி அகெயின் அட்மிட்டட் ஹர் டு ஹாஸ்பிட்டல். அண்ட் அன்னிலேருந்து ஷி வாஸ் தேர் இன் ஹாஸ்பிட்டல் டில் 19th of February. அண்ட் அப்போவே அவங்க வந்து 19th of February ஷி டிமைஸ்டு.
ஸோ அந்த பீரியட் எல்லாமே இன்னொரு கஷ்டம் என்னென்னா ஐ காட் சர்ஜரி அண்ட் ஐ வாஸ் அனேபிள் டு வாக் அண்ட் கோ டு ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த டைமு எங்கள் மதர் ஃபாதர் என்னோடய அங்கிள் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு என்னைய வீட்டில் சேஃபாக இது பண்ணிவிட்டு ஃபுட்டெல்லாம் பார்த்துட்டு ஷி யூஸ் டு கோ டு ஹாஸ்பிட்டல். ஈவினிங் தான் வருவாங்க. ஏன்னா அந்த டைமில் பிப்ரவரி டைமில் பாட்டி வாஸ் ஸோ கிரிட்டிக்கல். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் போய் கூட பார்க்க முடியலன்னு. அந்த டைமில் போய் பார்க்க முடிஞ்சுது, எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து கிராண்ட் மதருக்கு ஏஜ் ஆகிடுச்சு, நீ அடுத்த இதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த பாட்டியோட கண்டிஷனை வந்து நான் இங்கே டீட்டெயிலாக சொல்லலை. பட் இஃப் யூ லுக் ஆன் ஹர்னா யூ வில் பி ஸோ மச் டிஸ்டர்ப்டு. ஸோ அந்த மாதிரியே 2.5 years இருந்தாங்க. ஸோ நாங்கள் எங்களோட டெய்லி ரொட்டீனே படிப்போம், சாப்பிட்றோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், பாட்டியோட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவேன். ஸோ இது எங்கள் டெய்லி ரொட்டீனாகவே இருந்துச்சு 2.5 years. சடனாக இப்படி ஆனது வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அண்ட் ரிச்சுவல்ஸ் எல்லாமே வந்து March 3rd கம்ப்ளீட் ஆனிச்சு. எனக்கு ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் February 28 வந்துச்சுன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ இப்போ நான் மென்டலி அடுத்த விஷயத்துக்கு தயாராகணும். பிகாஸ் மை லெக் ப்ராப்ளம் ஓவர் நவ், மை கிராண்ட் மதர் இஸ் டிமைஸ்டு, அவ்வளோதான் எல்லா இதுவும். நெக்ஸ்ட் இப்போ எனக்கு அடுத்த கோல் வருது ஒன்று. ஸோ March 4th ரிசல்ட். ஸோ நான் அந்த ரிசல்ட் பற்றி நான் அனலைஸ் பண்ணி திருப்பி மைண்டில் லோடட் ஆஃப் அதாவது நம்ம மைண்டில் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து ஒன்று வந்துச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோ ஆகிறது இல்லை. அதே ஒரு நெகட்டிவ் தாட்ஸில் ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்துச்சுன்னா கூட பண்டில் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் ஓவர்லோட் ஆகும். பட் நான் எதுவும் வச்சுக்கல, ஜஸ்ட் ப்ரே பண்ணிக்கிட்டேன். இந்த தடவை கிடச்சிதுன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். அண்டு March 4th வந்து ரிசல்ட் வந்தது. எனக்கு தெரியும், பட் நான் யார்ட்டையும் டிஸ்க்ளோஸ் பண்ணேன் என்னோடய பேரண்ட்ஸ்கிட்ட. பிகாஸ் தேவர் ஆல்ரெடி ஸோ மச் ஸ்ட்ரெஸ்டு. நான் இப்போ இதை சொல்லி இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுமோன்ற ஒரு சின்ன பயம் இருந்துச்சு எனக்கு. ஸோ பட் நான் இருந்தாலும் என்ன பண்ணேன்னா என்னோடய ஃபாதர்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டேன். ரிசல்ட் வந்த ஒரு 11 o'clock வந்துச்சுன்னா நான் 9 o'clock இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வருதுப்பா. பிகாஸ் he was so hurried to go to office after a few because of long gap, கிராண்ட் டிமைஸ் ஆனதுனால. ஸோ அவங்களோட ஒர்க் லோட் ஜாஸ்தியானதுனால இப்போ கிளம்பிட்டு இருந்தாங்க. நான் சொன்னோன்னே he immediately postponed his work. என் கூட உட்காந்துட்டாங்க. திருப்பி he used to say that same day, என்னடா நீ எல்லாம் பார்த்துக்கலாம்டா, எதுக்கு ஒரி பண்ணுற, லைக் தட் he used to say. அவங்க சொல்ல நானும் யோசிப்பேன். சில நேரம் வந்து நம்ம ஃபினான்ஷியலாக யாருக்குமே ப்ரெஷர் இல்லை. பல பேர் வந்து வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு மென்டல் ப்ரெஷரில் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் உட்காந்து பேசணுன்ட்டு தான் நிறையா பேர் நினைக்கிறாங்க. பட் மோர் பீப்புள் யூஸ் டு அவாய்ட் திஸ். சில பேர்கிட்ட வந்து பேசினாலே ரிலீஃப் ஆகிடுது பல விஷயம். அது அறியாமல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஒன்று வரும். எங்கள் அப்பா சொன்னோன்னே அந்த ஒரு சின்ன ஒரு இது வந்துச்சு, பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு தாட் கொடுத்துச்சு. அண்ட் நான் எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு தான் எங்கள் அப்பாட்ட சப்மிட் மட்டும் நீ கிளிக் பண்ணால் போதும்ப்பா அப்படின்னேன். சப்மிட் கிளிக் பண்ணாங்க. நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தேன், சக்ஸஸ்ஃபுல்னு இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ சா ஹிம் க்ரை. ஸோ அழுதுட்டாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நான் அதான் திருப்பி அந்த டைலாக் சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் சொன்னது தான், கீப் யுவர் பேரண்ட்ஸ் ஹாப்பி, யுவர் லைஃப் வில் பி ஹாப்பியஸ்ட் அப்படின்னாரு. அதோட இம்பேக்ட் வந்து இந்த மாதிரி சினாரியோஸ் வந்தபோது தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அது அந்த அந்த மொமெண்ட் வந்து நான் கட்டி பிடிச்சிட்டேன் அப்பாவை. அப்பாவும் வந்துட்டடா, ஜெயிச்சிட்டடா, எவ்வளோடா கஷ்டப்படுவ அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. அப்புறம் அந்த டைமில் அம்மா இல்லை, அம்மா வாஸ் இன் த கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். ஸோ அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறோம். அம்மாவுக்கு கையெல்லாம் நடங்குது. என்ன திடீர்னு அவங்களுக்குலாம் தெரியவே தெரியாது. ரிசல்ட் வரது ஃபோன் பண்ணி எதுக்கோ கூப்பிட்றாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்களாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவ்வளோ ட்ராஜடிக்கு அப்புறம் இந்த வீக் தான் ஸோ தே வேர் பேக் டு தேர் நார்மல்சி. தேவர் தேங்க்ஃபுல். அண்ட் நானும் இந்த இடத்துல சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னோடய கிராண்ட் மதரும் கண்டிப்பாக, ஏன்னா அவங்களோட எல்லா இதுக்கு அடுத்தது என்னோடய ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் எங்கே கனெக்டட் டாட்ஸ்ன்றது எனக்கு தெரியல. பட் நான் ஏதோ அவங்கள பெருமைப்படுத்திட்டேன். ஸோ இன்னும் நான் இன்னும் நிறையா உழைக்கணும். நான் அவங்ககிட்ட அதான் சொன்னேன், இன்னும் இது பண்ணிடலாம்ப்பா, கவலைப்படாதீங்க, சரி பண்ணிடலாம். இந்த சிஏ ஜேர்னிலே வந்து அகாடமிக்ஸ் எல்லாத்தையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். வெரி சூப்பர் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் சூப்பர் ஹாப்பிப்பா. உண்மையாக எனக்கு கூஸ் பம்ஸே வந்துச்சு டு ஆக்சுவலி லிசன் டு யுவர் என்டையர் ஸ்டோரி. உங்கள் பேரண்ட்ஸோட சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஐ எம் ஷுர் கிராண்ட் மதர்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் தேர் வித் யூ.
வெரி ப்ரௌட் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா உங்களோட யூடியூப்பில் தான் உங்களை நான் பார்த்துட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்வைட் பண்ணி என்னை பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ராவலிங் ஃபார் திஸ் பாட்காஸ்ட் ஃபார் அப் தஞ்சாவூர். இதுக்காக வேண்டி டேக்கன் efforts and come here. My responsibility, love. It's my responsibility. Thank you so much. Thank you. It really means a lot for. Thank you. Thank you.